தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள். ஆண்டவர் ஆதாமை அழைத்து விசாரிக்கிறார். ஒத்துக்கிட்டான் ஆண்டவர். பிறகு ஆதாமுக்கு ஏவாளுக்கு பிசாசுக்கெல்லாம் ஆண்டவர் சாபத்தை போட்டார். அதன் பிறகு பாத்தீங்கன்னா அப்படியே அனுப்பலங்க. எவ்வளவு இரக்கமுள்ள தெய்வம்! ஒரு மனிதனுடைய பாவத்தை கண்டு அவனை உணர்ச்சி அதோடு போன அனுப்புறதில்ல பாருங்க. அந்த பாவத்திலிருந்து விமோசனத்தை கொடுப்பதற்கு, பாவத்துக்கான பரிகாரத்தை கொடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவரே அதை செய்து முடித்தார். அதுதாங்க இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வம். 2 மிருகங்களை அடித்து ரத்தம் சிந்தி இந்த 2 பேருக்காக பாவ நிவர்த்தியை செய்தார். ஏன்னா அது ஆண்டவரின் பிரமாணம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்வது ரத்தம். அதை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் செஞ்சாருங்க. 2 மிருகத்தை அடித்து ரத்தத்தை சிந்தி 2 பேர் பாவத்தை மன்னித்து அந்த மிருகங்களின் தோள்களினால் உடைகளை உண்டு பண்ணி ஆதாம் ஏவாள் நிர்வாணிகளா இருந்தார்கள். அவர்களுக்கு தோல் உடைகளை உடுத்தி அவர்களை அனுப்பினார்னா ஆண்டவருடைய இரக்கத்தை நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு அற்புதமான தெய்வம் பாருங்க. பாவம் செய்தாலும் கூட அவர்களை அப்படியே அனுப்பாமல் அவர் பாவ நிவர்த்தி செய்து நிர்வாணத்தை மூடி அனுப்பினார். இந்த நாட்களிலே ஒரு காளையின் ரத்தமோ ஆட்டுக்கடா ரத்தத்தினால் அல்ல, வேதம் போதிக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் தான் ஒரு மனுஷனுடைய பாவங்கள் கழுவப்படுகிறது. ஆண்டவர் நம்மை ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நம்ம நீதிமானாய் வைக்கிறார். தான் ரட்சிப்பின் வஸ்திரம். ஆதாம் ஏவாளுக்கு அந்த மிருகத்தின் தோல் தான் வஸ்திரம். நமக்கு ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆவிக்குரிய வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம் இயேசுவின் ரத்தத்தினால் உண்டாகிறது. தான் ஏசாயா 61:10 அப்படி பார்க்கிறோம். 1 அதிகாரத்தை பிரதானமான வசனம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை கழுவி சுத்திகரிக்கிறது. பார்த்தீங்களா? இயேசுவின் ரத்தத்தினால் தான் நமக்கு பாவ நிவர்த்தி உண்டாகி நமது நிர்வாணத்தை, ஆவிக்குரிய நிர்வாணத்தை மூடி நம்ம நீதிமானாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.